வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் 6/1/2026 மார்கழி மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். இரத்தபந்த உறவுகள் ஏதாவது தர்க்கம் பண்ணாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வதும், ஏதோ உங்களுக்கு வேலை இருக்கிறது இல்லை யாராவது கூப்பிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு செல்வதும் நன்மை தரும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். பண வரவு ஏற்றம் ஏற்படும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஜெயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலம். அதே சமயம் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் வேண்டாம். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். மன அழுத்தம் படிப்படியாக குறைவதற்குண்டான அமைப்பு. அதே சமயம் மார்கழி முழுவதும் உத்தியோகம், மேலதிகாரிகள், அரசு தொடர்பில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மையான அமைப்பு. சாதாரண சூட்சமம். அஷ்டமத்தில் சூரியன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. மாலையில் ஏதாவது பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பயணங்களின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் அனுகூலங்களும் நம்பிக்கை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். திடீர் பணவரவு ரொம்ப நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்றை தீர்த்து கொடுக்கும். குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது நலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. வியாபாரத்தில் அனுகூலம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவதும் கண்டிப்பாக ஏற்படும். திடீர் என்று புதிய நண்பர்கள் வருவது, கூட்டாளிகள் வருவது, தொழிலில் முதலீடுகள் செய்வது, மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாவது எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. வாகனங்களில் சிறிது கவனம். விநாயகர் வழிபாடை பிடித்து கொள்வது பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். 40 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் நடக்கின்ற சமயத்தில் சிறிது கவனமாக ஒரு 2 நாட்கள் இருப்பது அற்புதமான அமைப்பை தரும். மாலையிலிருந்து தேவையில்லாத மேலதிகாரிகள் விஷயத்திலோ தனிப்பட்ட விஷயத்திலோ 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழப்பமான சூழ்நிலை. யோசித்து முடிவெடுப்பதும் உணர்ச்சி பருவதை தவிர்ப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியாராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். வாகனங்களிலோ நிலத்திலோ அல்லது நகைகளிலோ எதிலேயோ ஒரு முதலீடு, ஏதாவது ஒரு பொருள், ஒரு டீ கப்பு வாங்கிறது கூட சுபவிரியத்தில் தான் சேரும் என்பதனால் அதற்குண்டான யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். செல்வாக்குகள் கூடுவதை தவிர்க்க முடியாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. தொழில், உத்தியோகம், லாபம், அனுகூலம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது, வியாபாரத்தில் அற்புதமான காலகட்டம், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், செல்வாக்குகள் கூடுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது அனுகூலம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனத்தாங்கல்கள் மாலையிலிருந்து குறைய ஆரம்பித்துவிடும். அண்டை அயலார்ட்டு விஷயத்திலோ வெளியிடத்திலோ இருந்த ஒரு சிக்கல் தீர்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். நாளை மாலை வரை, அதாவது 4:41 வரை சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதனால் எதுவுமே அழட்டிக்கொள்ளாமல் இருந்தாலே போதும். நீங்கள் தான் கோபப்பட்டால்தான் ஏதாவது சிக்கல் வருமே தவிர மற்றவர்களால் இந்த சந்திராஷ்டிரமத்தில் சிக்கல்கள் காணப்படவில்லை. குருவின் பார்வையால் இருப்பதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறும். அலைன்மெண்ட் செய்வது, வீடு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் செய்வது, ஸ்ட்ரீம்லைன் செய்வது, திட்டமிட்டு செய்வது, துணை அல்லது துணைவியாருடைய அனுகூல பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வாகனங்களில், பயணங்களில், படிக்கட்டுகளில், உயரமான இடங்களில் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதில் சிறிது எச்சரிக்கை. ஏதோ ஒரு மன அழுத்தம் கம்ப்ரெஸ் பண்ணும், என்னவேன்னு தெரியாது, ஆனால் நீங்களே குழப்புவீர்கள். இதற்கெல்லாம் காரணம் மாலை 4:42 சந்திராஷ்டிரமத்துக்குள்ளாக வருகிறீர்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகருக்கு ஒரு தேங்காயை, சிதற்காயை உடைத்து விடுங்கள். ஃபாரினில் இருப்பவர்கள் உங்கள் உறவினர்களிடத்தில் சொல்லி மாலை உடைக்க சொல்லுங்கள். 6 மணிக்கு உடைப்பது விசேஷமான பலனை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. தொழில் ரீதியாக பயணம், ஆத்ம ரீதி அனுகூலம், ஏற்றத்திற்குண்டான அமைப்பு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, இழுபறியாக இந்த நிலைமை படிப்படியாக மாறுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட அற்புதமான தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், பழைய எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், யாரையும் அண்டர் எஸ்டிமேட் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். மீன ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் நிச்சயமாக கவலைகள் கிடையாது. எந்த பயணம் வந்தாலும் ஜென்மசனி என்று முடங்கி கொள்ளாமல் சுறுசுறுப்புடன் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கேற்றி விட்டு உடற்பயிற்சி செய்து காரியங்கள் ஆரம்பிக்கக்கூடிய மீனம் வெற்றிகளை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.